வளமுடன் அவர்களது ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன். மணி இப்பவே நல்ல 7 ஆகுது. வர வேண்டியது நைட்டுக்கு லேட்டாகி ஓட வேண்டியது 10 நாள் அது முங்க வேண்டியது காலையில 7 மணி வரைக்கும் எழுதி நம்மளை வந்து கத்த வேண்டியது 6 மணிக்கு கதை திறந்தோம். நைட் வந்து தோணுது மழை இல்லாம எழுப்புறீங்களா இல்லையா? இப்ப எத்தனை தடவை நானும் சொல்லிட்டேன். சத்தம் போட்டுட்டே இருக்க. ஆமா, மணி எத்தனை? மணி எத்தனையா எழுப்பி பாருங்க. மணி 7 ஆயிடுச்சு. நான் செய்ய மணி எத்தனை மீனாட்சி? எத்தனை தடவை நானும் சொல்லிட்டு இருக்கேன். 7 மணி ஆகிடுச்சு 7 மணி இது ஆகிடுச்சு. வெள்ளதை எண்ப வேணாமா? நாளைக்கே கொஞ்சம் மனுஷன் வெள்ளதை எண்பனா தானே கடையில் போகலாம். பாத்துக்கோங்க, மொச்சு வைக்கிற இடமா இது? மொச்சு வைக்கிற இடமா இது? கொண்டு வந்தா டேபிள்ல வைக்கணும், கொண்டாந்து இங்க கிச்சன்ல வச்சிருக்கீங்க. சரி, எல்லாம் என்னத்த சொல்றதுனால காலையிலே ஒரு சுப்பிரப்பா தொடங்கிறாங்க. உன் வேலையை நீ பாரு. சுருக்க சமைச்சு வை, நான் போய் வாஷ்ரூமுக்கு போயிட்டு வரேன். வேற என்ன எனக்கு வீட்டுல வேலை சமைக்கிறது உடுப்பு கழுவுறது தான் இந்த நாளும் நடந்துகிட்டு இருக்கு. காலையிலே தொடங்கிடுவாங்க. 7 மணி ஆச்சுன்னா 9 மணிக்கு கிளாஸ் வேற போக இருக்கு இன்னைக்கு. சரி சுருக்க தீயெல்லாம் முடிஞ்சு வை, நான் டக்குனு அது சேர்ந்து கொடியே வந்தாங்க. கடை கொடியே அவன் காலையில வந்து போயிட்டான். நல்லா தூங்கணும். எப்படி யார் போனதாமா போயிட்டா. சரி, இந்த கேஸ் 100 சிலிண்டர் போன பண்ணி இறக்கிட்டியா? சரி சரி. சரி, என்ன 100 சிலிண்டர் எடுத்தாமா? ஏன் 100 சிலிண்டர் இருந்தா நம்ம 100 சிலிண்டர் ஓடப்படுத்தோம். அந்த கடைக்காரர் இல்லையா? சரி, நான் ஒரு நேரம் சொல்றேன். ஒரு 500 ரூபாய் காசை அந்த மத்த 100 சிலிண்டர் வாங்கி வச்சுக்க. சரியா? அப்ப கூட விலை வச்சு வித்துருவேன். சரியா? நான் வர கொஞ்சம் சொல்லணும். நீ அந்த கணக்கை பாருங்க. சரியா? ஓகே, நான் வந்துடுறேன். ஓகே 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 ஓகே. இந்தா பாருங்க, உங்களுக்கு சாப்பாடு கட்டி வச்சிருக்கேன். பாப்பா மதியம் சாப்பாடு கட்டி வச்சிருக்கேன். நான் கிளாஸ் போகணும்னு சொல்லி இருக்கேன். உங்களுக்கு என்ன விலங்குதா இல்லையான்னு சொல்லுங்களே. இந்த மண்டலோட எந்த நாளும் இதே தான் எனக்கு பொழப்பா. நேரம் எங்க அப்பா இந்த கிணத்துல தள்ளி போயிட்டு டெய்லி பாடாப்பட்டுக்கிட்டு இருக்கேன். ஐயோ சேர்ந்து கூட உண்மையா ஒரு இடத்துல இல்லைங்க, நான் சொல்றது கேளுங்க. எனக்கு உங்களோட வேலையை சேர்த்து எதுனா நான் தண்ணி செஞ்சுட்டு இருக்கேன். எத்தனை பேரோட அவங்க மண்ணு கட்டணும் தெரியுமா? அவங்க இப்ப ஏமாத்திட்டு இருக்காங்க. கடையில நம்ம ஒழுங்கா சாப்பிடணும், ஒழுங்கா இந்த மாதிரி செய்யணும்னா கடையில ஒழுங்கா வேலை பார்த்து பொருள் பார்த்தாலும் காசு வரும். சும்மா நீ உட்கார்ந்து இருக்கிற மாதிரி காலையில இருந்து வீட்டுல சமைக்கிறது சாப்பிடுறது தூங்குறது, சமைக்கிறது சாப்பிடுறது தூங்கு, இதேதான் வேலையா போச்சு. வேலையெல்லாம் சரி. நீங்க ஒரு நிமிஷம் இருங்க. நீங்க மனுஷ வாழ்க்கைக்கு பணம் மட்டும்தான் முக்கியம் நினைச்சிட்டு. பணம் இல்லாட்டி நம்ம சாப்பிட தெரியுமா? பாருங்க, பணத்தை விட முக்கியம் நம்ம உடம்பு. அத முதல் சரியா வச்சுக்கணும். விளங்குதா? இந்த 2 பேர் மோகனமே எந்த நாளும் எனக்கு கால் பண்ணி அந்த அந்த ரஞ்சி மிஸ் இருக்காங்க. ரஞ்சினிக்கு அடுத்த அவங்களோட தொங்கி தொங்கி வருவாங்க. மோகனாமா அந்த மோகன அம்மாவும் இந்த ரஞ்சி மிஸ் தான் பொண்ணு கேளுங்கிறது. வீட்டுல ஒழுங்கா வேலை செஞ்சுட்டு இருந்தவங்க வந்தவள இவங்க 2 பேரும் வந்து கெட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த போஸ்டர் இந்த பக்கம் நீங்களும் உருப்பட்ட மாதிரி இல்ல, என்னையும் விட்ட பாடுங்க. அம்மா நல்லா தானே இருக்கு. இப்ப நம்மள என்ன குறை இருக்கு? உனக்கு என்ன குறை இருக்கு? சாப்பிடுற தூங்குற நல்லா தானே இருக்கிற. எல்லைய பாரு ஜம்முன்னு இருக்க. எத்தனை வயசு கொஞ்சமா இல்லையா?
உங்களுக்கு இதெல்லாம் இப்ப விளங்காது. ஒரு நாள் நோய் வந்து படுப்பீங்க பாருங்க, அப்ப விளங்கும் உங்களுக்கு இதோட அருமை. சரி பரவாயில்ல. ஒரு சுப்பிரபாதத்தை காலையில நிப்பாட்டி நிறைய போய் வேலை செய்யணும். ஒரு மங்காம 2 வார்த்தை சொல்றீங்க. ஒரே காலையிலேயே இந்த கசமுசா தான் நம்ம வீட்டுல என்னடா இந்த வாழ்க்கை. வீட்டுல எல்லாம் நடந்து தேர் வந்தாரு. சரி சேர் வந்தாரு. அந்த ஒரு தேர் வந்தாரு, பாசல் கொடுத்தாரு. அந்த தேர் வந்தாரா? இல்ல வரல. ஐயோ அதோட வேற சொல்ல. அந்த மனுஷனோட காலையில வந்தா வேற என்னமா சொல்லி நம்மள இல்லாம ஆக்கி விட்டுவாரு. சரி நான் கடைக்கு போகணும். இந்த பையன் நான் அந்த ஆபீஸ் வரைக்கும் போயிட்டு தான் அந்த கடைக்கு போகணும். ஐயோ நான் இதையும் மறுக்கி வைக்க மறந்துட்டேனே. இதையும் மறுத்து வைக்கிறேன். சரியா? என்ன ஐயா ஒரே சத்தமா இருக்கு காலையிலே ஒரே ஒரே குழப்பம், மனுஷியோட குழப்பம். நீ போனா கடையில அவங்களோட குழப்பம், உங்களோட குழப்பம். நான் வந்து எனக்கு கேட்டுக்கிட்டு வந்தானா அப்படி இப்படி கேட்டுக்கிட்டு தெரியாம பேசிட்டு நீங்கெல்லாம் கொஞ்சம் படித்தவங்க சார். நான் சொல்றதுல கொஞ்சம் கேளு. காசு மட்டும் முக்கியம் இல்ல. சரியா? இந்த ரஞ்சி டீச்சரும் மோகனா டீச்சரும் உங்களோட வைஃப் வந்து பயிற்சி கூப்பிட்டாங்க. நீங்க என்னத்துக்கு இப்ப அவங்களுக்கு ஏத்துறீங்க சார்? நீங்க நல்லா தான் இருக்கா சார். அவன் எங்க வீட்டுல இவங்க 2 பேர் வந்து கும்மி அடிச்சுடுவாங்க. சாமான மறந்துட்டு சார். சரி டென்ஷன் வாழ்க்கைய உண்டு போட்டு உங்க மகாத்மா காந்தி சபை மனவளக்கலை மன்றத்துல கொஞ்சம் பயிற்சி நடக்குது. உங்களுக்காக ஒரு மனிதனை ஒதுக்கலாட்டி அந்த நீங்க காசு வைக்கிற நேரத்தை டாக்டர் கூட கொடுக்க போறீங்க. அந்த நேரத்துல அவருக்காக நீங்க ஒதுக்குறீங்க. மறந்துடாதீங்க ஐயா. நான் பயிற்சிக்கு போறேன் சார். நான் முடியுமால வரேன் சார். சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க, நானும் இப்படியே தட்டிக்கிட்டே இருக்கேன் சார். சரி நான் வரேன் சார். வாழ்க வளமுடன் சார். வாழ்க வளமுடன். ஆளுகிறேன் பாருங்க. மலைஞர் சார் ஜனநாயகம் படம் போட்டிருக்காங்க. 2 பேர் பார்க்க போயிட்டாங்க. நீ அவன் போயிருக்கலாம் தானே? ஏதா சார் நான் பயிற்சி செய்யணும். அந்த ஆர்வம் இருக்கு. அதே சரி. இப்ப மத்த வருஷம் கிரிக்கெட் பார்க்க போயிட்டான். அதுக்கு போயிட்டானா அவன் சரி வர மாட்டான் சார். இப்ப இன்னைக்கு பயிற்சிகள் வந்து உங்களுக்கு எல்லா பயிற்சியும் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஓ சார். என்னென்ன பயிற்சி சொல்லுங்க? கை பயிற்சி, மூச்சு பயிற்சி, கை பயிற்சி, பயிற்சி, கால் பயிற்சி, மசனா மூச்சு பயிற்சி, மகராசனம் எல்லாம் சொல்லி கொடுத்துருக்கு. இப்ப நீங்க எல்லாம் செய்றீங்களா வீட்டுல? இன்னைக்கு மூச்சு பயிற்சி இல்ல. மூச்சு பயிற்சி நாங்க நேற்று செஞ்சப்போ அந்த நேரம் ஒரு தூக்குறாரு சார். அதையா கேக்குது. சரியா? மகாத்மா காந்தி சபையில எழுச்சி விழா இருக்கு. அதுக்கு போக வேண்டும். நானும் போவேன் சார். அதனால நாங்க இன்னைக்கு என்ன செய்ய போறோம்? பயிற்சிய கொஞ்சம் புத்தி செய்ய போறோம். சரியா? பக்கவாட்டுல கை அப்படியே நீங்களா இத கொஞ்சம் அவதானி யாரு சார்? அப்புறம் வர சொல்லுங்க சார். 3 மூச்சு சார். 4 மூச்சு. 4 மூச்சு 3 தடவை கீழே கீழே டவுன் டவுன். இதே மாதிரி எத்தனை பேர் செய்யணும்? 3 தரம் சார். 3 தரம் செய்யும். அதுக்கப்புறம் என்ன செய்யணும்? கைய தோல் பட்டை இப்படி விடுங்க. தெரிஞ்சு மூச்சை நல்லா உள்ளுக்குங்க. அப்படி விடுங்க. எத்தனை முறை செய்யறது? 5 முறை செய்யும். 2 விட்டுறது இல்லையா? 5 முறை சரி. அடுத்தது கைய சுத்தம் சோல் சாப்பிடுற மாதிரி வச்சுக்கிட்டா சுத்தம் சார். தம்பி இப்படித்தாங்க சார். முன்னாடி முதல்ல இப்படி இப்படி ஒரு 5 முறை முன்னாடி சார். அடுத்த கை அதே மாதிரி 5 முறை. அடுத்த கை 5 முறை. அவனுக்கு வலது கையில் தெரியல, இடது கையில் தெரியல. அது சொல்லுங்க சார். சோத்தா கையும் சொல்லி 2 கையை சேர்த்து சொல்லுங்க. 2 கையா அப்படி பின்னாடி ரெண்டு இந்த மாதிரி இப்படி 5 முறை.
ரெண்டு கையா இப்படி அப்படி இருக்கா அந்த பக்கம் நல்லா திரும்ப மூங்க. அது அங்கே மடக்கி. சரியா தசைனா எப்படி செய்யறாங்க தெரியுமா? பலகை தொப்புள்ளவங்க தொப்புள்ளவங்க இருக்கு தெரியுமா? அட தொப்புள்ள வலது கை சாப்பிடுற சொல்லுங்க சார் சாப்பாடு சரியா வைக்க கொண்டு இடது கைய அரைகிற மாதிரி கொண்டாடணும் முறைகள் இங்க அமர்ந்துருவாங்க. மூஞ்ச 5 தடவை விடுங்க. கைய மாத்துங்க இப்ப. இப்ப ரெண்டு கையை எப்படி வைங்க? விடுங்க. சரி அஞ்சு போறேன். இப்படி கையை இப்படி வைங்க. பின்னாடி அஞ்சு முதல் விடுங்க. தூங்கிறாரு நுரையீரல்ல கோடிக்கணக்கா சிற்றறைகள் நுரையீரல் எங்க இருக்கு தெரியுமா? மனுஷன உடம்புக்கு தான் சேர்க்கும் வேற எங்க சேர்க்கும் திரைச்சோலையா இருக்கும் நுரையீரல் எங்க உடம்புல தான் இருக்கு நுரையீரல். வாகனம் இருக்கு அதுல டயர் அதெல்லாம் சரி எல்லாம் தெரியும். ஆனா உடம்புல நுரையீரல் எங்க இருக்கு இருக்கு அது அதை பத்தி எதுவுமே தெரியும். கடவுள் வச்சு அங்கனால அப்படியே இருக்கு அப்படி இருக்கா? அப்படியே கவனமா இருக்கட்டும். அதை கெடுக்கிறார். சரியா? இப்ப அடுத்தது மூஞ்சி பயிற்சி அதனால நன்மையில் அடிவயிறு பலம் அடையும் ரத்த ஓட்டம் சீராகும். நாங்க சுவாச பயில 30% இருக்கு நினைப்பேன். கோடிக்கணக்கான அறைகள் இருக்கும். உங்களை தேடி யாரும் வந்திருந்தாங்க சார் முதல்ல கதவை தட்டினவங்க எத்தனை தான் கூப்பிட பயிற்சி யாரு சார் அந்த கேஸ் கடையில் அந்த அவரை யார் அடிச்சு அந்த கேஸ் கடை அவர் கையில் காசு கேஸ் கேஸ் கடையில நாற்பது வச்சிருவாரு சார் கவனம் அடுத்தது மூச்சு பயிற்சி முடிச்சுதான் மகராசன் செய்ய அந்த போகணும் தானே நானும் போகணும் சார் வந்து தூங்கிறான்னா அங்க நடக்கிறது கேளு சரியா? பக்கத்துல உட்கார மாட்டேன் சார் கூடவே இல்லை சார் இந்த தூங்க மாட்டா நீங்க கழிச்சு விடாது போகணும். நாளைக்கு என்னன்னு கேட்டாரு சார் நாளைக்கு வணக்கம் உங்களோட அந்த பாச ரமணா தெரியும் சார் இந்த கேஸ் கடையில நேரம் இல்லை செய்யறான் சார் பெரிய தொழில் அதிபர் சார் உடம்பா பாருங்க நோய் வந்தாலும் தெரியும் தெரியுமா? அந்த புடவை கடை வச்சிருக்காரு நதியாஸ் அவர் எப்படி பிஸியா ஆமா சார் அவருக்கு அவர் ஒரு மணித்தாங்க ஒதுக்கிட்டாங்க வாராது. அப்படியா சார்? அப்படியா? சட்ட தண்ணி ஊத்துருக்காரு தெரியுமா? ஆமா சார் மணிவாரன் அவரே வாராரு நல்ல ஓடுவா சார். இவன் தான் இந்த நாளும் கிளாஸ் ஸ்கூல்ல பேச கடைசி ஒரு இது கடைசி நிலையம்னு சொல்லி கடைசி லாஸ்ட் இதெல்லாம் செஞ்சால்தான் சந்தோஷம். வீட்டுல கிடந்து மனுஷோட சண்டை பிடிச்சிட்டு கத்திக்கிட்டே கிடையாது. இன்னாவது பயிற்சிக்கு உடம்புகளை காசு தம்பி
சரியா அந்த டாக்டர் கொடுக்குற நேரத்தை நான் நல்லா தான் இருக்கேன் சார். நல்லா தான் இப்ப எப்படி சொல்றீங்க சார்? பாரு உடம்ப பாருங்க அப்படி உடம்ப வச்சுக்கொள்ளுங்க இது மாதிரி வச்சுக்கொள்ளலாம் ஏன் சார் உங்களோட கடைக்கு வருவாங்க கேஸ் பரவாயில்ல சார். ரூபா வரல சார். ரூபா அனுப்புறேன் சார். ரூபாண்டே தெரியுங்க சரி சரி சார். நான் வரேன் சார். வரேன். சரி நான் போவோம் இந்த வீட்டுல வேலை மட்டும் ஓயா கடையில வேலை செஞ்சு அதுக்கு அம்மா அம்மா அந்த வேலையெல்லாம் முடிஞ்சிட மறக்காதே. போச்சு மீனாட்சி. அம்மா மீனாட்சி ஒரு டீ ஊத்து. எங்க இருக்கான்னு தெரியல அவ. ஆமாமா அங்கே கட்டிட்டு வருமா ஆமா எப்படி கூப்பிடுவோம்? சீர்காழி கூப்பிட்டாரு அந்த மாதிரி கூப்பிடுவோமா இல்லாட்டி வேற எந்த மாதிரி கூப்பிடுவோம்? மதுரை அரசாலும் மீனாட்சி. மீனாட்சி இங்கதான் இருக்கியா? ஐயோ எனக்கு கண்ணும் தெரியலாம் தான். ஐயோ ஒரே டயர்டா இருக்கு. சரி ஆமாம்மா அது ரெண்டு வலிக்குது. ஒரே வருத்தம் தான். என்னதான் செய்யணும்? காலையில போய் இதுங்களோட மல்லு கட்டி இங்க வந்தா இவளோட அத்தை போறோம். ஆமா மீனாட்சி அந்த இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயம் தெரியுமா? அந்த இது அந்த காந்தூருக்கு முன்னுக்கு அந்த யோகானு ஒரு கடை போட்டிருக்காரு. அந்த யோகான வேலைத்த மனுஷன் அந்த படையெல்லாம் ஒரு கடையில நல்லன்னு சொன்னாரு. அந்த படையில பாட்டுச்சியா நான் சொல்லிட்டு போனேன். இந்த படையா அந்த படையில வளர்ப்பு சின்னதாவே போகுது. மீனாட்சி என்ன விஷயம் உனக்கு தெரியுமா? அத சொல்லாம நான் வேற யாருக்கும் சொல்றது. நம்ம கடையில 100 சிலிண்டர் தான் ஒரு நாளைக்கு விற்க. சரியா? எங்க முன்னுக்கு ஒரு கடைக்காரர் இருக்காரு. சரியா? அவர் என்னன்னா அடிக்கடி கடைய முடிவாரு. அதனால அது மாத்திரம் இல்ல, அந்த கடைக்கு கேஸ் வாங்க போனா அவர் இங்க பயிற்சிடுவாங்கன்னு சொல்லி அவர் வேற கலட்டிடுவாரா. அதனால இந்த ஆளுங்க கேஸ் வாங்குறது கூட அதை பயன்படுத்த போறதே இல்ல. முள்ள அந்த கிரௌடு நம்ம கடைக்கு வந்துருச்சு. 100 சிலிண்டர் வித்த இடத்துல 140 சிலிண்டர் விக்குது. பாருங்க, உங்களுக்கு நான் நிறைய தடவை சொல்லிட்டேன், இப்படி காட்டு அலையாதீங்க. காசு யாருக்கு அலையிலும் உனங்க தானே. உனக்கு சாரி வாங்கணும். இந்த என்ன தங்க போகுது வந்திருக்காங்க என்ன சொல்லணுமா? அதெல்லாம் நீங்க உழைச்சு வாங்குங்க. ஏன் இன்னொரு கேசங்களை வச்சு அந்த கடை முன்னாலும் நம்ம நல்லா இருக்கிறது அந்த மாதிரிலாம் தேடிக்கிட்டு ட்ரை பண்ணிக்கிட்டு இன்னொருத்தவங்க பாவத்துல வாழ்றதுலாம் வாழ்க்கை இல்ல. நான் புரிஞ்சுக்க போகல, எனக்குன்னா தெரிய மாட்டேங்குது. ஐயோ வடையும் சாயலாம். மீனாட்சி என்ன எந்த நேரமும் சத்தம்னு சொல்லுங்க இந்த வீட்டுல. ஐயோ நான் என்ன சொல்ல போறேன்? நைட்டுக்கு சாப்பாடு இதுதான் சாப்பாடுயா? எந்த நேரமும் சாப்பாடு. ஒண்ணு சாப்பாடு இல்ல நான் காசு. இதை விட்ட வேற ஒண்ணும் உங்களுக்கு தெரியாதே. சரியா? அது என்ன அந்த பால் அது எத்தனை மணிக்கு தொடங்கிருச்சு? ஒண்ணு பிசினஸ்னு சாப்பிட்டு பின்னுக்கு ஓடுங்க. டிவி பின்னுக்கு ஓடுங்க. வந்து டயர்டாகி இப்படி ஒரு சீரியல் பார்த்தா தாரு நமக்கு கம்பெனி வீட்டுல இருக்கிற நானே டிவியை தேடுறது இல்ல. வேலைக்கு போறீங்க, பிசினஸ் மேன் நீங்க, என்னத்த டிவி என்ன போகுது நீங்க சொல்லுங்க.
அதுவே பேசாம மனவள கழிவுல அதை பயிற்சி செய்யலாமே. அந்த நாடகத்துல குடும்பத்துல ஒரு பொம்பளை சூழ்ச்சி பண்ணி இருந்தாலே சரியா பாக்குறீங்களா தானே? சரி வேற இல்லையா? சரி கொஞ்சம் அம்மா கொஞ்சம் கொஞ்சம் மூச்சு மூச்சு வாங்க மூச்சு கையை வந்து கை வைக்க ஒரு மாசம் ஆச்சு கடைக்கு போயிட்டு அம்மா கடையில என்ன செய்யறாங்களோ தெரியாது. காசு போட்டாங்களோ தெரியல, காசு களவெடுக்கிறாங்களோ தெரியல எனக்கு. ஐயோ மீனாட்சி அந்த மருந்து கொண்டு வா. மீனாட்சி அந்த மருந்து கொண்டு வா. மீனாட்சி இல்ல காலையில 2 சாயந்தரம் 2 எழுதிருந்தாங்க தானே? 3 நாளைக்கு கிட்ட சொன்னார் தானே டாக்டரு? உள்ள இப்ப நான் உங்களுக்கு வேலை செய்ய போறேன் நல்லமா. இந்த 3 நாளைக்கு காலையில வந்து 2 இருக்கு, அது 6ஐயும் போட்டு 4 நேரம் கடைக்கு போறாங்க. ஒரே நேரம் வந்து ஒரே நேரமா நாளைக்கே கடைக்கு கடைக்கு போகணும் ஆசை. நான் என்ன செய்யறது? கடையில பயலுங்கெல்லாம் என்ன செய்யறாங்கன்னு தெரியாது. இவ்வளவுலாம் சம்பாதிக்க வைக்க போக முடியாம வேற எதுவுமே வச்சிருக்கியா? கொஞ்சம் நாள் சார், மாசம் 1 ஆச்சு சார். கொஞ்சம் கொஞ்சமா பரவாயில்ல சார். ஐயோ சார் என்ன மருந்து குடிக்கிறீங்களா? மருந்து குடிச்சுட்டு தான் இருக்கேன் சார். உங்க வைஃப் எங்க? மருந்து குடிச்சோடனே எனக்கு ஹார்ட் அட்டாக். அவங்கள பண்ணி மனவள கலைக்கு போயிட்டு சார் இதான் அனுப்ப மாட்டேது. மருந்து குடிச்சானே 5 டீச்சருக்கு 3 டீச்சருக்கு ஏசிக்கிட்டு இருக்காரு. இல்ல சார். ஐயோ சார் இப்படி வந்துருக்கு. ஐயா நீங்க மருந்த குடிங்க. மருந்து குடிச்சிட்டேன் சார். ஆனா ஹார்ட் அட்டாக் வரும் போல இருக்கு. 1,50,000 ரூபாய் சார். 2 நாள் 1,50,000 ரூபாய். என்ன பண்ணணும்? நெஞ்சு வலிக்கணுமா? நான் சொன்னது உங்களுக்கு கிடக்குதா? நீங்க வந்து ஏன் பிரைவேட்டுக்கு போனீங்க? அதுதான் ஹாஸ்பிட்டல் சார். என்ன தெரியுது? அரசாங்க போனா கவனிக்க மாட்டாங்க. 6 மாசம் இருந்துருவாங்க. இவங்க நம்ம காசு பறிச்சாலும் 10 நாள்ல அனுப்பிட்டாங்க. அதனாலதான் பிரைவேட் ஹாஸ்பிட்டல் அடிக்கிடுவாங்க. சில பேர் ஒரே தான் அடிக்கிடுவாங்க. பார்த்து வந்தீங்க சார். சரி நான் சுகமா நான் சொல்லதை கேக்குறீங்களா சார்? நீ பொய்யாரி சொன்னதே கேட்கல, அந்த டீச்சர் மார் சொன்னதே கேட்கல, நான் சொன்னதே கேட்கல. அவனை எவ்வளவு கூப்பிட்டேன் சார்.
சார், என் வாழ்க்கையில சிந்தையிலிருந்து எங்க ஆத்தா சொன்னதையும் கேட்கல, எங்க அப்பா சொன்னதையும் கேட்கல. அந்த மிரம்படி கொடுத்து என்ன வெடி கொடுத்த பார்த்தாரு அந்த வாத்தியாரு. அந்த அந்த நல்ல மனுஷன் சார். அந்த ஆள் அந்த நேரம் அனுப்பிச்சாரு. இப்பதான் அந்த ஆளுக்கு அருமை தெரியுது. அந்த ஆள் சொன்னையும் கேட்கல சார். நான் என்ன சார் செய்வேன்? இப்பதான் சார் எனக்கு தெரியுது. எவ்வளவு காசையா டாக்டர் கொண்டு கொடுத்துருக்கீங்க. ஆமா சார், என்ன சார் செய்யுறது? இதை நீங்க கொஞ்சம் ஆரம்பத்திலேயே யோசிக்க முடியாதா? சார், என்ன சார் எல்லாம் கண் கெட்ட கலரு சூரிய நமஸ்காரம் தமிழ்ல யாரா எழுதுவீங்களா சார்? அது மாதிரிதான் சார் என் வாழ்க்கையில என்ன சார் செய்யறது? என் பொண்டாடி கூட சார் அவன் நல்லா காலையில இருந்து எந்தாக பார்க்கறது என்ன ஏசிட்டு இருந்தாலும் கூட ஏன் நல்லது எல்லாத்தையும் வெப்பா சாப்பாடு சாப்பா கல்யாணம் வரேன். என் மகன் கூட எனக்கு ஏஜ் சார். சமைச்சு வச்சுட்டு வேற எங்கேயோ சாப்பிட்டேன்னு சொல்லி ஒரே ஏஜ் சார். நான் என்ன செய்ய? சும்மா சமாளிச்சு வந்துருவேன் சார். எங்க அங்க வேற சாப்பிட்டீங்க? அங்கதானே சாப்பிட போறீங்களா? அந்த லெவலுக்கு முற்போனது சார். அங்க சாப்பிட்டது வீட்லயே சார். சிவப்பு சமைச்சு வச்சாங்களா சார். எனக்கு அப்படியெல்லாம் பார்த்து என் மனசு நான் சாப்பிட்டேன் சார். சாப்பாடு பிரச்சனை இல்ல. நீ தனி வாங்க இவரோட மனவளக்கலை பயிற்சிக்கு. சரி சரி சார். இவ்வளவு கூப்பிட்டு இருக்கு. அந்த மனவளக்கலை இங்கெல்லாம் போகணும்னு சொல்றாங்க. இந்த பாவி நான் தான் போனேன் இல்லாம அவளையும் போவேனான்னு சொல்லி தடுத்துட்டேன் சார். அது மாத்திரம் நான் சொல்லக்கூடாது பரவாயில்ல. அந்த மனவளக்கலையில ஊருக்குள்ள என்னமோ ஒரு என்ன கோயில் சார்? அறிவு திருக்கோயில். அந்த கோயில் தான். இந்த சாமியா இல்ல. திருக்கோயில் சார். அந்த சாமி ஒருத்தர் இருக்காரன் சார். நான் எனக்கு படத்தை காமிச்சு ஒருத்தர் இருக்காரன் சார். அவரு அந்த டாக்டர் இங்க உறுதி சார். மருத சார், மருத அந்த மருதையில இருந்து மருத பேர் வச்சு ஒருத்தர் இருக்காங்க சார். அவர் பேர் என்ன சார்? பேராசிரியர் மதுரை அந்த சாமி தான் சார். அந்த சாமி தான் சார். அவர் சார். நான் மீனாட்சி கேட்டு மீனாட்சி இந்த மல்கோவா மாம்பழம் மாதிரி சக்கச்சவேன்னு இருக்காரு ஒருத்தரு. இவர அவங்க தலைவர்னு கேட்டேன் சார். அப்புறம் கேட்டேன் 40 வயசு மனுஷன் அவங்க தலைவர். அவங்க சின்ன வயசுல இவ்வளவு செய்யலாம்னு கேட்டேன் சார். அவருக்கு சின்ன வயசு இல்லாம 70 வயசு. ஆமா, அந்த பயிற்சி சொல்ல 40 வயசு ஆகிறாரு. சும்மா ஐயா பண்ணாங்க. அவர் அப்படி இருக்க காரணம் தெரியுமா? ஆமா சார். என்னமோ அவர் பயிற்சி பெறாரா சார். அவரு பெரிய பிசினஸ்காரரு. இந்த அந்த உடம்புக்காக ஒரு நாளைக்கு 45 நிமிஷம் செலவழிக்க கட்டு மந்திரியில சார் சொன்னா நல்ல மனசா சார். இலகின மனசா. எல்லாருக்கும் உதவி பண்ணுவாராம். அது மாத்திரம் இல்ல சார். மாத்தளைக்குன்னா அள்ளி அள்ளி கொடுப்பாங்க சார். மாத்தளைக்கு மாத்திரை ஸ்பெஷலா சார். அவரை பாக்கணும் சார். நீங்களும் மாத்தளைக்கு வந்திருக்காரு சார். அந்த சாமி வந்திருக்காரு சார். ஐயோ சாமி, ஐயோ சாமி சார். எனக்கு பார்க்க ரொம்ப ஆசையா இருக்கு. நாம போயிட்டு மீட் பண்ணுவோம். கோயிலுக்காக தர மாட்டாங்க, கல்விக்கு மட்டும் தர. அப்படியே எங்க தெரிய கொடுத்தாரு. துணிநாளைக்கு நிறைய அந்த மனுஷன் அதான் செய்யறாரு சார். சரி சரி, நோயை சுகமாக்கிட்டு நீங்க பயிற்சிக்கு வாங்க. நோயை சுகமாக்கிட்டு அப்படியே பயிற்சிக்கு வாங்க. ஒரு மாசம் செஞ்சு பாருங்க. ஒரு விஷயத்த சொல்லணும். பாக்கப்பட்டனா ஒரு விஷயத்த சொல்லணும். சொல்லுங்க. நான் இந்த நான் தான் இப்படி பாதிக்கப்பட்டேன். வாழ்க்கையில ஒரு 45 நிமிஷம் ஒதுக்கி இந்த மனவளக்கலை பயிற்சியில இந்த பயிற்சி அடைஞ்சா நீங்க எல்லாம் வாழ்க்கையில் நல்லா சிரிச்சமா இருக்கலாம் தானே. இதே மாதிரி இந்த பாடுபடாம நான் உங்களுக்கு ஒரு சின்ன வேண்டுகோள் மாத்திரம் தான் கொடுக்கிறேன். இந்த பயிற்சியை பெறுங்க. வாழ்க்கையில சுபீட்சமா இருங்க. விடியலை நோக்கி நகருங்க. சாமி நீங்க தான் தெய்வம். வாழ்க வணக்கம்.